السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இறுதி 10 இரவுகளை அல்லாஹுக்காக உயிர்ப்பித்தல் என்ற வரிசையில் 26வது இரவிலே அல்லாஹுடைய மாளிகையில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த ஒன்று கூடலை அவன் கபூல் செய்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்தருவானாக என்று ஆரம்பமாக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டவனாக, அல் குர்ஆன் கூறுகின்ற வரலாறு தொடர்கள் என்கிற அந்த தொடரினூடாக நாங்கள் சில விஷயங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் நாங்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடுத்து பனு இஸ்ரவேலர்களுடைய ஆட்சிக்கு வந்த நபிதான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 40 ஆண்டுகள் இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி நீதமானதாகவும் வசதி வாய்ப்புடன் கூடியதாகவும் அந்த மக்களை சந்தோஷப்படுத்துகிற ஆட்சியாகவும் இருந்த அதே நேரம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதுத்துவத்தையும் இந்த பூமியில் சொல்லுகிற ஆட்சியாகவும் இருந்தது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பற்றி நினைவூட்டுகின்ற தன்னுடைய நுபுவத்தையும் ரிசாலத்தையும் மறந்து விடாத ஒரு ஆட்சியாகத்தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். இப்படி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு எப்பொழுதும் உடன் இருப்பார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய மரண வேளை அல்லது ஆட்சியினுடைய முடிவு காலம் நெருங்கிவிட்டது என்று தெரிகிற பொழுது தனக்கு அடுத்து தன்னுடைய மகனை அல்லாஹு தஆலா தெரிவு செய்திருக்கிறான் என்கிற விஷயத்தை அவர்கள் தெளிவுபடுத்துவதற்கு விரும்புகிறார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவர் ஒரு தோட்டம் வைத்திருந்தார், இன்னொருவர் ஆட்டு மந்தைகள் வைத்திருந்தார். ஒரு நாள் இரவு ஆட்டு மந்தைகள் வைத்திருந்த அந்த மனிதருடைய ஆடுகள் இந்த தோட்டக்காரனுடைய தோட்டத்தை போய் முழுமையாக அழித்து நாசப்படுத்தி விட்டன. அந்த தோட்டத்தை சாப்பிட்டு விட்டது. இப்பொழுது இருவருக்கு மத்தியில் தகராறு ஏற்பட்டு இந்த வழக்கை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபைக்கு கொண்டு வருகிறார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு வெறும் 15 வயதுதான். 15 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபராக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. வழக்கினுடைய விசாரணையில் தோட்டத்தினை ஆட்டு மந்தைகள் அழித்திருக்கின்றன. எனவே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு சொல்லுகிறார்கள், ஆட்டு மந்தைக்கு சொந்தக்காரன் அந்த ஆடுகள் அத்தனையையும் தோட்டக்காரனுக்கு கொடுக்க வேண்டும், அவரிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். ஏனென்றால் இவர் பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஆடுகள் இவற்றை அழித்திருக்கின்றன, எனவே நீங்கள் உங்களுடைய ஆடுகள் அத்தனையையும் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லுகிறார்கள். இது அவர்களுடைய ஷரியத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷரியாவில் இருந்த ஒரு விஷயம்தான். ஏதாவது ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு யாரால் பாதிப்பு வருகிறதோ அவருடைய சொத்துக்களை கொடுத்து விட வேண்டும் என்று அப்பொழுது ஜபூர் வேதத்திலே இருந்த ஒரு விஷயத்தை கொண்டு அவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். இருந்தாலும் அல்லாஹு தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புத்தி கூர்மையையும் அடுத்து அவர்கள் ஆட்சிக்கு தகுதியானவர்கள் என்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹு தஆலா முடிவெடுக்கிறார். எனவே இப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்கிறார்கள், தந்தையே, இதற்கு நான் ஒரு தகுதியான பொருத்தமான தீர்ப்பை சொல்லட்டுமா, இதைவிட சிறந்த ஒரு தீர்ப்பை சொல்லட்டுமா என்று கேட்கிறார்கள்.
இப்பொழுது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அரசவையிலே இருக்கிற அமைச்சர்களும் அப்படியே பார்க்கிறார்கள். இடையிலே வழக்காட வந்தவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மகன் சிறுவர், எத்தனையோ அமைச்சர்கள் முதிர்ந்தவர்கள் எல்லாம் அங்கு இருக்கிற பொழுது இப்படி ஒரு கேள்வி கேட்கிற பொழுது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அல்லாஹ் இவரை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்று சொல்லி நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த வழக்குக்கு தீர்ப்பை சொல்லுங்கள், புதிய ஏதாவது தீர்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தந்தையே, இவர்களுக்கு இப்படி தீர்ப்பு கொடுக்கலாம். நீங்கள் முழுமையாக இவருடைய ஆட்டு மந்தையை வாங்கி இவரிடத்திலே கொடுத்து விட்டீர்கள் என்றால் ஆட்டு மந்தை வைத்திருந்தவருக்கு நஷ்டம் ஏற்படும். ஒரு சாரார் பாதிக்கப்பட்டதனால் இன்னும் ஒரு சாராரும் பாதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே இருவருக்கும் பாதிப்பு இல்லாமல் எதிர் வருகிற ஒரு வருடத்திற்கு இவருடைய ஆட்டு மந்தைகளை இந்த தோட்டக்காரனுக்கு நீங்கள் கொடுங்கள், வாங்கி கொடுங்கள். அந்த ஒரு வருடமும் இந்த ஆடுகளை பராமரித்து அதில் வருகின்ற பால், ஏனைய விஷயங்களை அதன் மூலமாக அடைகிற லாபத்தை அவர் எடுத்துக் கொள்ளட்டும். அந்த ஒரு வருடமும், அந்த ஆட்டு மந்தைகளை இவர் வைத்திருக்கிற ஒரு வருடமும் இவருடைய தோட்டத்தில் இந்த ஆட்டு மந்தைக்கு சொந்தக்காரன் பணியாற்றட்டும், வேலை செய்ய வேண்டும். வேலை செய்து அந்த தோட்டம் எப்படி பழைய நிலைக்கு இருந்ததோ அது போன்று பயிர்களை உற்பத்தி செய்து அதை சீர் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு வருடத்திற்குள் அவர் தோட்டத்தை சீர் செய்தால் இந்த ஆட்டு மந்தைகளை அவர் சொந்தமாக பெற்றுக் கொள்வார். மீண்டும் அவருடைய ஆடுகளை ஒரு வருடத்திற்கு பிறகு அவர் பெற்றுக் கொள்வார். இவருடைய தோட்டத்தை இவர் எடுத்துக் கொள்வார். எனவே இவருக்கும் நஷ்டம் இல்லை, அவருடைய தோட்டம் திரும்ப வந்தது. அந்த ஒரு வருட காலமும் இவர் தன்னுடைய லாபத்தையும் எடுத்துக் கொள்வார். எனவே இவருக்கும் நஷ்டம் இல்லாமல் ஒரு வருடத்திற்கு பிறகு அவருடைய ஆட்டு மந்தைகளையும் அவர் பெற்றுக் கொள்வார். எனவே இரண்டு பேரும் ஒரு வருடத்திற்குள் தங்களுடைய லாபங்களை அல்லது தங்களுடைய நிலைமைகளை சீர் செய்து கொள்வார்கள் என்கிற ஒரு வித்தியாசமான தீர்ப்பை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னதோடு அங்கிருந்த சபையிலே இருந்த எல்லோரும் அதை தக்பீர் சொல்லி அதை ஆமோதிக்கிறார்கள். ஒரு வித்தியாசமான தீர்ப்பு, யாருமே பாதிக்கப்படாத ஒரு தீர்ப்பு என்று எல்லோரும் ஒப்புக்கொள்கிற நேரம்தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனக்கு பின்னர் அல்லாஹ் என்னுடைய மகனைத்தான் உங்களுக்கு நபியாக தெரிவு செய்திருக்கிறான், என்னுடைய ஹலீஃபாவாக, என்னுடைய வசியாக அவன் தெரிவு செய்திருக்கிறான் என்று சொல்லி அங்கு பிரகடனப்படுத்துகிறார்கள். அதிலிருந்து சற்று நாட்கள் கழித்து நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா யாருக்குமே கொடுக்காத ஆட்சியை கொடுத்தார். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆட்சியை பெறுகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆட்சியை தர வேண்டும், லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, அதற்கு பிறகு நீ யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியை தர வேண்டும். எனக்கு தருகிற ஆட்சி, இந்த அதிகாரம் அதற்கு பிறகு நீ யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது, அப்படி ஒரு அதிகாரத்தை எனக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அவர் துஆ செய்கிறார். இந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து அவருக்கு ஒரு ஆட்சியை, இந்த வானம் பூமியினுடைய எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுக்கிற ஒரு ஆட்சியை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். காற்றை வசப்படுத்தி கொடுக்கிறான், மழையை வசப்படுத்தி கொடுக்கிறான், மிருகங்களை வசப்படுத்தி கொடுக்கிறான், பறவைகளை வசப்படுத்தி கொடுக்கிறான், ஜின்களை வசப்படுத்தி கொடுக்கிறான். இந்த உலகத்தின் அத்தனை படைப்பினங்களையும் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் இயக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக பெரும் ஒரு ஆட்சியாக அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். இப்படி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்கிற அதே நேரம் அவர்கள் பணிவுத்தன்மை உள்ளவர்களாகவும் தன்னுடைய தாவாவை முன்னெடுப்பவர்களாகவும் இருந்தார்கள். அந்த நாட்டில் முழுமையாக அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹுக்கு இணை வைக்கிற எந்த காரியங்களும் நடக்கக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் உதவி தேட வேண்டும் என்கிற விஷயம் எல்லாம் அந்த விஷயத்தில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சி நடப்பது பலஸ்தீனிலே. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி நடப்பது பலஸ்தீன் பிரதேசத்திலே தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எந்த அளவு ஆட்சியை கொடுத்தான் என்றால், அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியினுடைய விஸ்தீரண தன்மையை பற்றி சூரத்து நம்லிலே அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பேசுகிறார். சூரத்து நம்லினுடைய 15வது வசனம் தொடக்கம் 44வது வசனம் வரைக்கும், சூரத்து நம்லினுடைய 15வது வசனம் தொடக்கம் 44வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக அவர்களுடைய ஆட்சியில் நடக்கிற சம்பவங்களை பேசுகிறார். உலகத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா, நாங்கள் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நல்ல அறிவை கொடுத்திருந்தோம். வகால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன்,
அவ்விருவரும் எங்களை எல்லா அடியார்களையும் விட, நிறைய அடியார்களை விட எங்களை சிறப்பித்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சுலைமானு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடுத்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆட்சி பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார். மனிதர்களே, எனக்கு பறவைகளுடைய மொழிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எனக்கு எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா கற்றுத் தந்திருக்கிறான். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா விஷயங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ன ஹாதா லஹுவல் ஃபதுலுல் முபீன் என்று சொல்லி அவர்கள், இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு, ஒரு கண்ணியம், ஒரு அருள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். பெருமை அடிக்கவில்லை, தனக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது, இவ்வளவு பெரிய ஆட்சியை செய்கிறேன் என்று ஏனைய குஃபார்கள் பெருமை அடித்ததை போல நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமை அடிக்கவில்லை. இது நான் பெற்றுக்கொண்டது என்று அவர்கள் சொல்லவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் தந்திருக்கிறான், எனக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் தாழ்மையாக பேசினார்கள் என்கிற விஷயத்தையும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதற்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்கிறார், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில நேரம் அவர்களுக்கு பக்கத்து பிரதேசங்களை கைப்பற்றுவதற்காக படை நடாத்தி போவார்கள். அந்த நேரம் ஒரு நாள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை வெளியாகி ஒரு கடற்கரை ஓரமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் அந்த கடற்கரையின் புற்றுகளிலே இருந்து வெளியிலே வந்து ஊண்டு கொண்டிருக்கிற எறும்புகள் அங்கு மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுதுதான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குதிரைகளும் படைகளும் வருகிற அந்த சப்தம் அந்த எறும்புகளுக்கு கேட்ட பொழுது, அந்த எறும்புகளின் தலைவராக இருந்த எறும்பு ஏனையவர்களிடத்திலே போய் சொல்லுகிறது, சுலைமானும் அவர்களுடைய படையும் வந்து கொண்டிருக்கிறார்கள், சில நேரம் எங்களை அறியாமல் அவர்கள் ஏறி மிதித்து விடுவார்கள், அவர்களை அறியாமல் எங்களை மிதித்து விடுவார்கள், எனவே நீங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள் என்று அந்த தலைமை எறும்பு ஏனைய எறும்புகளுக்கு கட்டளையிடுகிறது. இந்த சப்தம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்கிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எறும்புகள் தங்களுடைய ஒழுங்கமைப்பை எவ்வளவு பேணுகின்றன என்கிற விஷயத்தை அவர்கள் அறிந்து கொண்ட பொழுது அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹு வ அத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். இவ்வளவு பெரிய ஒரு அருளை அல்லாஹ் எனக்கு நீ தந்திருக்கிறாய், உனக்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை நீ ஆக்கிவிடு, உனக்கு நன்றியுள்ள அடியானாக என்னை நீ ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அந்த எறும்புகள் இருக்கிற, எறும்பு புற்றுகள் இருக்கிற அந்த பாதையினூடாக செல்லாமல் தன்னுடைய படையை வேறு வழியாக படை நடாத்தி சென்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடந்து போகிறார்கள். அந்த எறும்புகள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ததாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த படை நடத்தி போய்கொண்டிருக்கிற பொழுது, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையில் மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்கள் இருப்பார்கள், பறவைகள் இருப்பார்கள், மிருகங்கள் இருக்கும். அதே போல இந்த உலகத்தின் படைப்பினங்கள் எல்லாம் அந்த படைகளிலே இருக்கும். அந்த படைகளில் இருந்த பறவைகளில் ஒன்றுதான் ஹுத்ஹுத் என்று சொல்லுகிற பறவை. இந்த பறவைதான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைக்கு எந்த பகுதியில் தண்ணீர் இருக்கிறது, நிலத்தடியில் எந்த பகுதியில் தண்ணீர் இருக்கிறது என்கிற தகவலை கொடுக்கிற ஒரு பறவை. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை கடற்கரையை தாண்டி ஒரு நீண்ட தூரம் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பாடு இருக்கிறது. ஆனால் அந்த தகவலை சொல்லுகிற ஹுத்ஹுத் பறவையை காணவில்லை. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை தேடுகிறார்கள். தேடுகிற பொழுது சொல்லுகிறார்கள், எங்கே அந்த ஹுத்ஹுத் எங்கே போனது, இதுவரைக்கும் அது காணவில்லை, எது என்னிடத்தில் வந்து மறைந்து போனதற்குரிய சரியான காரணத்தை சொல்லவில்லை என்றால் அதை நான் தண்டிப்பேன் என்று சொல்லி இந்த ஹுத்ஹுத் பறவைக்கு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏனைய படை வீரர்களிடத்திலே, ஏனைய பறவைகளிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். எல்லோரும் ஹுத்ஹுதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நீண்ட நேரமாக அந்த பறவை வரவே இல்லை, எங்கு போனது என்று தெரியாது. இப்பொழுது சில நாட்கள் கழித்து, சில சம்பவங்களில் சில நேரங்கள் கழித்து அந்த பறவை, ஹுத்ஹுத் என்ற பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து சேருகிறது. வந்து சேருகிற பொழுது அந்த ஏனைய பறவைகள் அதை சந்தித்து சொல்கின்றன, உன் மீது சுலைமான் கடும் கோபத்தோடு இருக்கிறார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உன்னோடு கடும் கோபத்தோடு இருக்கிறார், உன்னை தேடிக்கொண்டிருந்தார், நீ சரியான காரணத்தை சொல்லவில்லை என்றால் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார் என்று அந்த பறவை சொல்கிறது. சொன்ன பொழுது இப்பொழுது அந்த ஹுத்ஹுத் பறவைக்கு உள்ளத்திலே பயம் ஏற்படுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி சந்திப்பது என்கிற ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. இருந்தாலும் அந்த பறவை உள்ளத்திலே ஒரு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போகிறது. போகிற பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள். கோபத்தோடு கேட்கிறார்கள், உன்னை நாங்கள் தேடினோம், தண்ணீர் எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை, எங்கு சென்றாய் என்று கேட்கிறார்கள். இப்பொழுதுதான்
அந்த பறவை சொல்கிறது, நான் தண்ணீர் தேடி ஒரு நீண்ட தூரம் உங்களுடைய படையை விட்டு நான் பறந்து சென்று விட்டேன். பறந்து சென்று ஒரு ஊருக்கு நான் போய் சேர்ந்தேன். சபா என்று சொல்லுகிற ஒரு ஊர். சபா என்று சொல்லுகிறது இப்போது இருக்கிற யமன் பிரதேசம். பலஸ்தீனிலே இருந்து கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் தொலைவிலே இப்பொழுது இருக்கிற யமன் பிரதேசம் தான் அந்த சபா என்று சொல்லுகிற அந்த பிரதேசம், அப்போதைய சபா என்று சொல்லுகிற பிரதேசம். அங்கு நான் போயிருந்தேன். அங்கு உங்களை போன்ற ஒரு ஆட்சி நடக்கிறது. ஆனால் அந்த ஆட்சி செய்கின்ற அரசர் ஒரு பெண்மணி, ஒரு அரசியாக இருக்கிறார். அழகான தோற்றம் உள்ள ஒரு பெண்மணி. ஆனால் அங்கிருக்கிற மக்கள், உங்களுடைய இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் அங்கிருக்கிற மக்கள் சூரியனுக்கு சுஜூது செய்கிறார்கள், சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை நான் கண்டுவிட்டு உங்களிடத்தில் சொல்வதற்காகத்தான் ஓடோடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஹுத்ஹுத் பறவை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்கிறது. இப்பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறார்கள். இப்போது ஹுத்ஹுத் என்பது அவர்களுடைய ஒரு பாதுகாப்பு பறவையாக இருந்தது. எந்த சந்தர்ப்பத்திலும் அது பொய் சொல்ல மாட்டார், அது கண்ட விஷயத்தை தான் சொல்லும். இருந்தாலும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை உன்னால் நம்ப முடியாது, இப்பொழுது உடனடியாக நம்ப முடியாது, சில நேரம் நீ வராததற்கு காரணமாக இதை நீ சொல்லலாம். எனவே அப்படி ஒன்று இருந்தால் நான் ஒரு கடிதம் தருகிறேன், அந்த கடிதத்தை கொண்டு போய் நீ மீண்டும் அந்த அரசியிடத்திலே கொடுத்து விட்டு வா, கொடுத்து விட்டு அவர்களுடைய பதிலை நீ எதிர்பார்த்து கொண்டு வா, அப்படி கொண்டு வந்தால் தான் உன்னுடைய தகவலை நான் நம்புவேன் என்று சொல்லி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட வகையில் தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு கவரிலே ஒரு கடிதம் ஒன்று எழுதி அனுப்புகிறார்கள். அந்த கடிதம் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில், நான் சொல்லுகிற விஷயம் குர்ஆனிலே சொல்லப்படுகிற விஷயம். அந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள். இப்பொழுது இந்த ஹுத்ஹுத் பறவை மீண்டும் சுமார் 2000 கிலோமீட்டர் என்பது நான் இப்போது சொல்லுகிற இந்த கணக்கு, யமன் பிரதேசத்திற்கு அது பறந்து போகிறது. பறந்து போய் சேருகிற நேரம் அதிகாலை நேரம், காலையிலே சூரியன் உதயமாகிற நேரத்தில் அது போய் சேருகிறது. அந்த அரசி தூங்கி எழுந்து அப்பொழுதுதான் அவர் தயாராகி வந்தோடு அரச சபைக்கு வருவதற்கு முன்னால் சூரியன் உதிக்கிற நேரம் அரசியும் ஏனைய அவர்களுடைய அமைச்சர்களும் அந்த ஊர் மக்களும் அந்த சூரியனுக்கு சுஜூது செய்வார்கள். அவர்கள் சுஜூது செய்திருக்கிற நேரமாக பார்த்து அவர்களுடைய அரண்மனைக்குள் இந்த ஹுத்ஹுத் என்ற பறவை புகுந்து கொள்கிறது. புகுந்து போய் அந்த அரசியினுடைய சிம்மாசனத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடிதத்தை போட்டுவிட்டு வந்து விடுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த அந்த தகவலை போட்டுவிட்டு வந்துகிறது. இப்பொழுது அரசவை ஆரம்பமாகிறது. காலையிலே அந்த அரசி சபைக்கு வருகிறார். வருகிற பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் அல்லது ஒரு கடிதம் இருக்கிறது. எடுத்து அதை திறந்து பார்க்கிறார். அதிலே எழுதப்பட்டிருந்தது, இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லா தஅலு அலைய வஅதூனி முஸ்லிமீன். இந்த வாசகம் தான் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருப்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறார். எங்களுக்கு தெரியும், குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றன. அந்த 114 சூறாக்களில் 113 சூறாக்களுடைய ஆரம்பத்தில் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஒரு சூறாவில் மட்டும் அந்த பிஸ்மில்லா 2 இடங்களில் வருகிறது. அந்த சூறா தான் சூரத்துன் நம்ல் என்று சொல்லுகிற இந்த சூறா. இந்த வசன சூறாவினுடைய ஆரம்பத்திலும் வருகிறது, நடுவிலும் இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலும் அல்லாஹ் தஆலா இந்த பிஸ்மில்லாவை சொல்லுகிறார். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இன்னஹு மின் சுலைமான், இது சுலைமான் என்ற ஒரு ஆட்சியாளரிடத்தில் இருந்து வந்திருக்கிறது. இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வினுடைய பெயரால் இது எழுதப்பட்டிருக்கிறது. அல்லா தஅலு அலைய, என்னை நீங்கள் ஒருபொழுதும் வெற்றி கொள்ள முடியாது. வஅதூனி முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லிம்களாக மாறிவிடுங்கள் என்று சொல்லி அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கடிதத்தை அந்த அரசி பார்த்த பொழுது, அந்த அரசிக்குத்தான் வரலாற்றிலே பல்கீஸ் ராணி என்று சொல்வார்கள். பல்கீஸ் என்று அவருடைய பெயர் முன்னைய வரலாற்று நூட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர் அந்த கடிதத்தை திறந்து பார்த்தவுடன் இவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை விட ஒரு பெரிய ஒரு ஆட்சி வேறொரு இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை அவர் புரிந்து கொள்கிறார். அந்த ஆட்சி செய்கின்ற மன்னர் இன்னொரு கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறார் என்கிற தகவலும் புரிந்து கொள்கிறது. ஏனென்றால் அந்த பல்கீஸ் ராணிக்கு அவர் மிக புத்தி கூர்மை உள்ள ஒரு அரசியாக இருந்தார். அவர் மிக தெளிவான நல்ல சிந்தனை உள்ள ஒரு அரசியாகத்தான் இருந்தார். இப்பொழுது இந்த கடிதத்தை காட்டி அவர்களுடைய அரச சபையிலே இருக்கிற அமைச்சர்களிடத்தில் ஒரு ஆலோசனை சொல்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் குர்ஆனிலே வருகிறது. நான் சொன்ன சூரத்துல் நம்மளுடைய 15வது தொடக்கம் 44வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த விஷயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அவர்களிடத்திலே கேட்கிறார், இப்பொழுது என்ன செய்வது? இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கிறது, சுலைமானிடத்தில் ஒரு கடிதம் வந்திருக்கிறது, என்ன செய்வது என்று கேட்ட பொழுது, இப்பொழுது
அந்த அங்கிருந்த ஆட்சியாளர்கள் அல்லது அமைச்சர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தான் எங்களிடத்தில் பலமான படை இருக்கிறது, நீங்கள் கட்டளையிட்டால் நாங்கள் படை நடத்தி சென்று சுலைமானையும் அவருடைய ஆட்சியையும் இல்லாமல் ஒழித்து விடுவோம். ஏனென்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இவர்களுக்கு தெரியாது, அவருடைய ஆட்சியை பற்றி எதுவும் தெரியாது, அவர்களுடைய படை பலத்தை பற்றி தெரியாது. எனவே இவர்களிடத்தில் இருந்த அதிகாரத்தை வைத்து எங்களிடத்தில் படைபலம் இருக்கிறது, நாங்கள் சுலைமானை தாக்கி விடுவோம் என்று சொல்லி அந்த நாட்டை கைப்பற்றுவோம் என்று ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த பல்கிஸ் ராணி கொஞ்சம் புத்தியோடு யோசிக்கக்கூடியவர். அவர் சொல்லுகிறார், யாராவது மன்னர்கள் எங்களை மிகைத்தவர்களாக இருந்தால் சில நேரம் அவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு படையெடுத்து வந்து எங்களை அழித்து விடுவார்கள், எங்களுடைய நாட்டை சீரழித்து விடுவார்கள். எனவே ஒருவருடைய பலம் பலவீனம் தெரியாமல் நாங்கள் சண்டைக்கு போகக்கூடாது. எனவே முதல் கட்டமாக நாம் சுலைமானுக்கு பெருமதியான சில அன்பளிப்புகளை தயார்படுத்தி எங்களுடைய நாட்டிலே இருந்து அனுப்புவோம், அதாவது லஞ்சமாக அனுப்புவோம். அவர் அதை ஏற்றுக்கொண்டால், அதை சாதாரணமாக ஏற்றுக்கொண்டால், அவர் எல்லா மன்னர்களை கொண்டும் ஒரு சாதாரண உலகத்தை ஆசை வைத்த ஒரு மன்னர் தான், எனவே அவர் எங்களை வெல்ல முடியாது. அப்படி எல்லாமல் அதை அவர் திருப்பி அனுப்பிவிட்டால், இவர் அல்லாஹ்வை பற்றி பேசி இருக்கிறார், ஒரு நபியாக இருக்கலாம். அப்படி நபியாக இருந்தால் நபிமார்கள் ஒரு பொழுதும் அநியாயம் செய்ய மாட்டார்கள், நபிமார்கள் ஒரு பொழுதும் அநியாயம் செய்ய மாட்டார்கள். எனவே அவரால் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது என்கிற ஒரு தீர்மானத்தை அவர் எடுத்து இந்த மஷூராவை சொல்லுகிறார். சொன்ன பொழுது அங்கிருந்த அமைச்சர்களும் நல்ல விஷயம்தான் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த நடக்கிற அத்தனை உரையாடல்களையும் இந்த ஹுத்ஹுத் என்று சொல்லுகிற பறவையும் அங்கிருந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறது. அவதானித்துக் கொண்டிருந்த அந்த பறவை இந்த மஷூரா ஆலோசனை கூட்டம் முடிந்த உடனே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மீண்டும் வருகிறது. நீண்ட தூரம் பயணித்து மீண்டும் வந்து சேருகிறது. வந்து சேர்ந்து இந்த தகவலை சொல்கிறது, இப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள், இந்த தீர்மானத்தின் பிரகாரம் நீங்கள் அவர்கள் தருகிற அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டால் எல்லா மன்னர்களை போல லஞ்சத்திற்கு ஆசைப்படுகிற ஒரு மன்னராக நீங்கள் இருப்பீர்களா, இல்லை என்றால் ஒரு நபியாக இருப்பீர்கள். எனவே இந்த நபியாக இருந்தால் அநியாயம் செய்ய மாட்டீர்கள், அவருடைய நாட்டுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள் என்று அந்த ஹுத்ஹுத் என்கிற பறவை தகவலை சொல்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டு விஷயத்தையும் நிரூபிக்க வேண்டும். ஒன்று, அவர்கள் சபா நாட்டு அரசியை விட பெரும் ஒரு ஆட்சியில் இருக்கிறார் என்பதையும் நிரூபிக்க வேண்டும், அதே நேரம் தான் நபி என்பதையும் நிரூபிக்க வேண்டும். இரண்டு சவால்கள். இந்த இரண்டு சவால்களையும் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அந்த அன்பளிப்பு பொருளை என்ன செய்வது என்கிற விஷயத்தில் தான் இருக்கிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கட்டமாக தீர்மானிக்கிறார்கள், தன்னுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும், தான் அவர்களை விட பெரும் ஆட்சியாளர் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய படையிலே இருந்த பறவைகள், மிருகங்கள், அதே போன்றிருக்கிற ஜின்கள் எல்லாவற்றையும் வரவழைத்து தன்னுடைய தேசத்தையும் அரண்மனையையும் அலங்கரிக்கிறார்கள். அந்த எதிர் நாட்டிலே இருந்து வருகிற அந்த தூதுக்குழுவை வரவேற்கிற, அவர்களை ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு தங்கத்தாலும் வெள்ளிகளாலும் ஏனைய பொருட்களாலும் அவர்களை அந்த இடத்தை அலங்கரிக்கிற, அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அலங்கரித்து விட்டு அதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்று பார்ப்போம் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த தூதுக்குழுவினர் அந்த அரசி கொடுத்த அன்பளிப்புகளோடு வருகிறார்கள். வந்து பார்த்தவுடன் அவர்களுக்கு மிக பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் மனிதர்களால் செய்ய முடியாத நிறைய வேலைகள் அங்கு நடந்திருக்கின்றன. மனிதர்களுடைய கற்பனைக்கு எட்டாத நிறைய வேலைகள் அங்கு அவருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிற அந்த பிரதேசத்தில் நடந்திருக்கிறது, பலஸ்தீன் பிரதேசத்தில் நடந்திருக்கிறது. இப்பொழுது அவர்கள் ஒவ்வொரு வெட்டாக வைக்கிற பொழுது அவர்களுக்கு காணுகிற விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியமாகவே இருக்கின்றன. அப்பொழுதே அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்துவிட்டது, இது சபா நாட்டு ஆட்சியை விட பெரும் ஒரு ஆட்சி இங்கே நடக்கிறது என்று சொல்லி. எந்த அளவுக்கு வரலாற்றில் சொல்லப்படுகிறது என்றால், அவர்கள் கொண்டு வந்த அந்த அன்பளிப்பு பொருட்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கொடுப்பதற்கு அவர்கள் வெட்கப்படுகிற அளவுக்கு, இவ்வளவு பெரிய ஆட்சியாளருக்கு இவ்வளவு கம்மியாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோமே என்று வெட்கப்படுகிற அளவுக்கு பெரும் பிரம்மாண்டமான ஒரு ஆட்சியை காட்டுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் அந்த அன்பளிப்பை கொண்டு போய் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கொடுக்கிற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு பொருளாதாரம் காசு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று ஆட்சியை நீங்கள் பார்க்கவில்லையா, இவ்வளவுக்கும் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இதை விட சிறந்ததை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார், எனவே இதை நான் உங்களிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு நபியாகவும் தன்னை அங்கு நிரூபிக்கிறார்கள். ஒரு ஆட்சியாளர் தான் ஒரு நபியாகவும் நிரூபிக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த தூதுக்குழுவினர் அந்த சபா நாட்டு அரசியிடத்திலே போய் நடந்ததை சொல்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி இருக்கிறது, ஆனால் அவர் அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், ஒரு வித்தியாசமான ஆட்சியாளராக இருக்கிறார் என்று சொன்ன பொழுது இப்பொழுது அந்த அரசி முடிவெடுக்கிறார், நானே நேரடியாக போகிறேன், போய் என்ன விளக்கம் என்று பேசுவோம்.
என்று சொல்லி இப்பொழுது அங்கிருந்து சபா நாட்டிலே இருந்து அவர் வருகிறார். வந்து வருவதற்கு முன்னர் அந்த செய்தியும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து சேருகிறது. இந்த நேரம் தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அரசவையிலே இருந்து ஒரு மசூரா, ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். யாராவது ஒருத்தர் சபா நாட்டு அரசு இங்கு வருவதற்கு முன்னால் அவருடைய சிம்மாசனத்தை என்னுடைய இடத்திற்கு கொண்டு வர முடியுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இஃப்ரீத் என்று சொல்லுகிற ஒரு ஜின் எழும்பி சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய இடத்திலே இருந்து எழும்பி நீங்கள் உட்காருவதற்கு முன்னால் அல்லது எழுந்து செல்வதற்கு முன்னால் நான் அதை கொண்டு வருவேன் என்று சொன்ன நேரம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபையிலே ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான ஒரு போட்டி இருந்தது. ஜின்கள் பெரியவர்களா மனிதர்கள் பெரியவர்களா என்பதில் ஒரு போட்டி இருந்தது. அல்லாஹு தஆலா எப்பொழுதும் எல்லா படைப்புகளிலும் மனிதர்களில் அறிவுள்ளவர்களை முற்படுத்த வேண்டும் என்கிற நிலையில் தான் அல்லாஹு தஆலா இருந்தார். அதனால் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த நாளிலே இருந்து எல்லா மலக்குகளையும் ஜின்களையும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு சொல்லித்தான் இபிலிஸ் குழம்பினார். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த நேரம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சபையிலும் அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த நேரம் தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்த ஒரு நல்ல மனிதரை பார்க்கிறார்கள். அந்த மனிதரை பார்த்து அவரிடத்திலே கேட்கிறார்கள், உங்களால் இதை கொண்டு வர முடியுமா, எப்படி எவ்வளவு நேரத்திற்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த சபையிலே இருந்த மனிதர் சொல்லுகிறார், நீங்கள் கண்மூடி முழிப்பதற்குள் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். ஜின்னை விட வேகமாக கண்மூடி முழிப்பதற்குள் நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அதை கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்பொழுது அந்த பல்கீஸ் ராணி பலஸ்தீனுக்குள் நுழைகிறார். இந்த பலஸ்தீனுடைய ஆட்சியினுடைய பிரம்மாண்டங்களை எல்லாம் பார்க்கிறார். வந்து பார்த்தவர் அரசவைக்குள் இப்பொழுது அரச மரியாதையோடு கொண்டு வரப்படுகிறார். கொண்டு வந்தவருக்கு நிமிர்ந்து பார்த்த பொழுதுதான் தன்னுடைய சிம்மாசனம் சுலைமானுடைய இடத்திலே இருக்கிறது. தான் சபா நாட்டிலே உட்கார்ந்திருந்த அந்த சிம்மாசனம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இடத்திலே இருக்கிறது என்கிற பொழுதுதான் சுலைமானினுடைய ஆட்சியில் ஒரு வித்தியாசமான தன்மை இருப்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அதற்கு பிறகு நீண்ட வரலாறு நான் சுருக்கமாக நேரத்தினுடைய அருமை கருதி சொல்கிறேன். அதுக்கு பிறகு நடக்கிற சில உரையாடல்கள், அந்த உரையாடல்களுக்கு பிறகு அவர் தான் வணங்கி கொண்டிருந்த தன்னுடைய கடவுள் சூரியனை விட்டுவிட்டு அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைந்து அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சபையில் இருந்த ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான முரண்பாட்டில் ஒரு கட்டத்தில் ஜின்கள் தங்களை மறைவான அறிவுள்ளவைகள் என்று சொல்லிக் கொண்டன. ஜின்கள் நிறைய விஷயங்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சொல்லப்படுகிற வரலாறுகளை பொறுத்தவரை நிலத்துக்கு கீழ் இருக்கிற புதையல்களை கொண்டு வந்து கொடுக்கிறது. அதே போல தூரத்தை இருக்கிற விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கின்ற வேலையை ஜின்கள் தான் செய்தன. அந்த ஜின்கள் நினைத்துக் கொண்டன தனக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டன. இதை அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலிருந்து இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்கிறார். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லுகிற இப்பொழுது பலஸ்தீனிலே இருக்கிற அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலை புனர் நிர்மாணம் செய்யுமாறு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். அந்த புனர் நிர்மாண வேலை ஜின்களினூடாக நடைபெற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். இப்பொழுது ஜின்களை வைத்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வேலையை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். உலக வரலாற்றில் இதுவரைக்கும் புனர் நிர்மாணம் செய்யப்படாத, கட்டிடத்துக்கு பிறகு புனர் நிர்மாணம் செய்யப்படாத ஒரே ஒரு பள்ளிவாசல் பைத்துல் முகத்தஸ் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கட்டடம் தான் இன்றைக்கும் இருக்குது. ஜின்கள் கட்டின அதே கட்டடம் தான் இன்றைக்கும் இருக்குது. ஹரமை 3 ஹரம்களில், அதாவது மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ், இந்த 3 இடங்களில் மக்காவும் மதீனாவும் பல்வேறு அபிவிருத்திகளை கண்டிருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு கட்டடத்தில் அடிப்படை பில்டிங்கில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிற ஒரு இடம் பைத்துல் முகத்தஸ் என்கிற இடம். அல்லாஹு தஆலா அந்த இடத்தை மீண்டும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக மீட்டு தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கட்டட வேலை நடந்து கொண்டிருக்கிற பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஜின்களை கண்காணிப்பதற்காக அடிக்கடி போய் வருவார்கள், வேலை நடக்கிறதை பார்ப்பதற்காக. ஒரு நாள் இவர்கள் போய் நிற்கிறார்கள். தன்னுடைய தடியை, தன்னுடைய ஊன்றுகோலை ஊன்றிக்கொண்டு மிம்பருக்கு பக்கத்திலே அல்லது அந்த கட்டடத்துக்கு பக்கத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜின்கள் நினைத்துக் கொண்டன சுலைமான் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டன. ஆனால் அந்த இடத்தில் வைத்து அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிரை கைப்பற்றி கொண்டார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஆனால் மரணித்த அதே நிலையில் அவர்கள் ஊன்றுகோலை ஊன்றி நின்று கொண்டே இருக்கிறார்கள். ஜின்களும் நினைத்துக் கொண்டன சுலைமான் இன்னும் அசையாமல் நிற்கிறார், எங்களை பார்த்து கொண்டே நிற்கிறார் என்று சொல்லி அவர் இந்த பள்ளிவாசலினுடைய வேலையை வேகமாக செய்கிறார்கள். வேகமாக செய்து அந்த பள்ளியினுடைய வேலைகள் முடிவடைகிற தருவாயில் தான்
நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊன்றிக் கொண்டிருந்த அந்த ஊன்றுகோலை கரையான்கள் அரித்து அதன் மூலமாக அந்த ஊன்றுகோல் உடைந்த பொழுதுதான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே விழுகிறார்கள். அப்பொழுதுதான் ஜின்கள் புரிந்து கொண்டன, சுலைமான் எப்பொழுதோ மரணித்து விட்டார், நாங்கள் தான் அதை அறியாமல் இருந்திருக்கிறோம், எனவே மறைவான அறிவு எங்களுக்கு இல்லை என்பதை அல்லாஹ் உணர்த்தி விட்டான் என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா அந்த ஜின்களுக்கு தெரியப்படுத்தினான் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு மிக நீண்ட ஒரு படிப்பினைகளை தருகிற ஒரு வரலாறாக அல்லாஹு தஆலா அமைத்து இந்த பூமியிலே மிக பெரும் ஒரு பாடத்தை, ஒரு செல்வந்தராக இருந்தும் கூட அல்லாஹுக்கு எந்த ஒரு நிலையிலும் மாறு செய்யாமல் முழு மனித சமுதாயத்தை மாத்திரமல்ல முழு உலகையும் ஆட்சி செய்கிற வசதியோடு இருந்தும் கொஞ்சம் கூட மனதிலே பெருமை இல்லாமல் அல்லாஹுக்கு நன்றியுள்ள ஒரு அடியாராக வாழ்ந்தார் என்கிற விஷயமும், இப்போது இருக்கிற பலஸ்தீன், அந்த பலஸ்தீன பூமி, அதனுடைய முற்றுகை, அங்கு நடக்கிற அநியாயங்கள், அங்கு நடக்கிற அட்டூழியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஈமானிய சமுதாயத்தின் சொத்து என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அங்கு இருக்கிற அந்த பலஸ்தீன், இப்போது இருக்கிற யூதர்களுடைய நோக்கம் அந்த பலஸ்தீனுடைய பள்ளிவாசலை அவர்கள் இடித்துவிட்டு அங்கு ஹைக்கல் சுலைமான் என்று சொல்லுகிற ஒரு இடத்தை நிறுவ வேண்டும் என்பதற்காகத்தான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய முதல் கிபிலா, முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனித ஸ்தலம், இன்ஷா அல்லாஹ் அது எங்களுடைய கைக்கு மீண்டு வர வேண்டும் என்று இந்த புனிதமான இரவுகளில் சுஜூதுகளில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அங்கு இருக்கிற பிள்ளைகள், அங்கு இருக்கிற பெண்கள், அங்கு இருக்கிற முதியவர்கள், அங்கு நடந்து கொண்டிருக்கிற அநியாயங்கள், இன அழிப்புகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது மீண்டும் சுதந்திர பூமியாக முஸ்லிம்களுடைய கைக்கு வந்து சேர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இந்த வரலாறுகளில் இருந்து படிப்பினை பெற்ற நல்ல சமூகமாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.